அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். எந்த நாளிலும் பரிசுத்தாய் வெளிப்படுத்தியிருக்க சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, குற்ற உணர்வை நீக்குங்கள். இது என்ன குற்ற உணர்வு? இப்போ பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அநேகமாக காரியங்கள் இருந்திருக்கும். தீமையான காரியமாக அன்று நமக்கு அது தோன்றாது. ரட்சிக்கப்பட்ட பின்பு ஞானத்தானம் எடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, நமக்கு அதில் ஒரு குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டோமே, கிறிஸ்துவுக்குள் நாம் ஐக்கியப்பட்டு இருக்கும்போதும் இந்த எண்ணங்கள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாவத்தை நான் செய்துட்டேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அவை கணக்கில் எடுக்கப்படாது. அந்த குற்ற உணர்வு இருந்ததுன்னா அதை என்ன சொன்னால், நம்ம இடத்திலிருந்து என்ன காரியம் என்னவென்றால், அந்த மனுஷன் இறந்து விட்டான். இறந்த மனுஷனுக்குள்ள காரியம் அல்ல, பழைய மனுஷன் இறந்து விட்டான். அவருடைய கிரிகைகள் முழுவதுமாக நீக்கப்பட்டது. புதிய மனுஷன், புது சிருஷ்டி. ஞானஸ்தானத்தினால் அவன் புது சிருஷ்டியை அடைந்தான். இந்த புது சிருஷ்டிக்கான காரியம் என்றால், நம்ம வேதத்தின்படி நாம் நடக்கிறோம் எல்லாம் நன்மையான காரியங்கள், வேதத்தின்படியே நடக்கிற நன்மையான காரியங்கள். இப்போ ஒரு 100 காரியங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த 100 காரியமாக நன்மையான காரியம் வேத வசனத்தின்படி ஒரு 100 காரியம் இருக்குது. இந்த 100 காரியத்தில் நாம் 75% நன்மையான காரியத்தை செய்திருப்போம். இதில் தீமையான காரியமாக நாம் அறிந்து செய்வதிலே அறிந்தும் அசட்டையாக சிறிய காரியம் என்று இட்டிருப்போம் என்றால், இது நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் செய்த 75 கணக்கில் வராது. நாம் சத்தியத்தை அறிந்தும் அசட்டையாக செய்த இந்த காரியம் மட்டும்தான் கணக்கு அங்கு கொடுக்கப்பட வேண்டும். கேட்கப்படுகிற கணக்கே அங்கு அதுதான். தீமைக்கான காரியத்திற்கு மாத்திரம்தான் அங்கு கணக்கு கேட்கப்படும். நன்மை இதையெல்லாம் நான் செய்தேன் என்று அங்கே கணக்கு வராது. காரியம் என்னவென்றால், அது தேவனுடைய கட்டளை. இதன்படி தான் நடந்து வரணும். அதில் எந்தவித காரியமாக நீ அதன்படி நடந்த அது காரியம் அல்ல. செய்த இந்த காரியத்துக்கு மட்டும்தான், தீமையான காரியத்துக்கு மட்டும்தான் அங்கே கணக்கு கேட்கப்படும். அதனால் நம்ம உலக வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, நம்ம என்ன காரியம் நம்ம செய்திருந்தாலும், ஒரு பள்ளி மாணவன், ஒரு கிளாஸில் இருக்கிற மாணவன், நல்ல படிப்பு எல்லாமே, அவனோட டிசிப்ளின் எல்லாமே நல்லவன் தான். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் சிறு தவறு செய்திருந்தாலும், எல்லாருடைய நல்ல பேர் எடுத்த அந்த பையன் ஒரு சிறு தவறை செய்திருந்தால், அந்த தவறு தான் அவனை கொண்டு போய் அங்கே பிரின்சிபாலுக்கு முன்னாடி நிற்க வைக்கும். அதனால் இங்கேயும் அதே தான். தேவனுடைய காரியம் என்பது நன்மைக்கல்ல, நாம் செய்கிற அறியாமல் அசட்டையாக செய்த இந்த காரியத்திற்கு கணக்கு ஒப்பு வைக்க வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஞானஸ்தானத்துக்கு முன்பாக உள்ள காரியத்தை உங்கள் மனசில் அது ஒரு குற்றமாக எண்ணிக்கொண்டே இருந்தால் அதை விட்டுருங்க. ஏனென்றால் அது கணக்கிலே வராது. எப்பொழுது கிறிஸ்துவுடைய சாயலும் தேவனுடைய புத்திரலாக எண்ணப்பட்டமோ அப்பொழுது நமக்கு கணக்கில் வரும். இந்த காரியத்தின்படி இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா, இந்த குற்றமான எண்ணங்களை நீக்கும்படியாக இந்த நாளிலும் வெளிப்படுத்தின பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.